கண்ணதாசனே வாழ்வு வளர்ந்ததை பெரிதும் உதவுகிறார் என்று பேசுகிறார். நாகம்மை சார் தயாராக சார் உதயப்பன் சார் வீடியோ எடுக்க நாங்க பேசினா ஒரு நிமிஷம் கூட எடுக்கிறது கிடையாது. ஒய்ஃபு பேசினா ஒரு நிமிஷம் கூட போன வைக்கிறது கிடையாது. இதை வன்மையாக பட்டிமன்ற குழு சார்பா கண்டிக்கிறோம். பேசுங்க மேடம். ஹலோ. சூழ்வதெல்லாம் நீ என்று துணிவுதா தாய் தமிழே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகக்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன் புகழ் வளர்த்து வரும் நீ அன்போடு அரவணைத்து காத்து வரும் தமிழ் மக்கள் வாழியரோ. அன்பின் உருவாய் அறிவின் இருப்பிடமாய் அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவன்பான முதற்கண் வணக்கங்கள். வாழ்க்கை வளம் பெற உதவுவது கண்ணதாசனா இல்லை வாலியா? இருவருமே ஆகச் சிறந்த தமிழ் கவிஞர்கள் தான். ஆனால் என் மனதிற்கு கவிஞர் கண்ணதாசன் ஐயா என்றால் சற்று நெருக்கம்தான். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இப்பூமி தனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்கின்றார் மகாகவி பாரதியார். கம்பனுக்கு பிறகு வள்ளுவனுக்கு பிறகு இளங்கோவிற்கு பிறகு மகாகவி பாரதிக்கும் பிறகு இந்த கவிதை சிம்மாசனம் எம் கவியரசர் கண்ணதாசன் ஐயாவிற்கு மட்டுமே சொந்தம். 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 232க்கும் மேற்பட்ட நூல்கள். எங்கிருந்து தொடங்குவேன் கண்ணதாசன் என்னும் மாபெரும் சகாப்தத்தை? கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேச ஒரு நாள் போதாது, அவரை பற்றி எழுத ஒரு நூல் போதாது. கண்ணதாசன் ஐயா பேசாத காதலும் இல்லை, சொல்லாத தத்துவமும் இல்லை நடுவர் அவர்களே. அதனால் தான் அவர் இறந்த பிறகு கூட ஒரு கவிஞன் தன் பாடலில் இவ்வாறாக எழுதுகிறார்: கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு, என் காதல் கவிதை வரிகளை கொஞ்சம் திருத்தி கொடு. எங்க கண்ணதாசன் ஐயா மாதிரி காதல் பாடல் எழுத இன்னொரு கவிஞன் பிறந்துதான் வரணும். அவர் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவர் நடுவர் அவர்களே. எங்க கண்ணதாசன் ஐயா மாதிரி தத்துவம் பேசவும் யாராலும் முடியாது. மனிதர்களுக்கு தத்துவம் சொன்னது மட்டுமல்லாமல் இறைவனுக்கே தத்துவம் சொன்னவர் அல்லவா எங்கள் கவியரசு. 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன். அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். என்ன ஆழமான சிந்தனைன்னு பாருங்க. காதல், தத்துவம் இதெல்லாம் தாண்டி எனக்கு எங்க கண்ணதாசன் ஐயா கிட்ட ரொம்ப பிடிச்சது அவருடைய நகைச்சுவை உணர்வு தான். ஒரு முறை கண்ணதாசன் ஐயாவும் அவருடைய நண்பரும் சாப்பிடுறதுக்காக உணவகத்திற்கு போயிருக்காங்க. இட்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த வெயிட்டரும் கொண்டு வந்து இட்லிய வச்சுட்டாரு. அந்த நண்பர் ரொம்ப விளையாட்டா, நீதான் எல்லாத்துக்கும் கவிதை எழுதுவியே, எங்க இந்த இட்லிக்கு ஒரு 2 வரியில கவிதை எழுது பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கண்ணதாசன் ஐயா அந்த இட்லிய பாத்திருக்காரு. இட்லி ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. உடனே, இட்லியே நீ ஏன் இழைத்து போனாய், நீ எந்த பயல் மீது காதல் ஆனாய் அப்படின்னு எழுதியிருக்காரு. இட்லிய கொண்டு போய் பெண்ணோட காதலோட ஓமைப்படுத்தி பேசியிருக்காரு. என்ன நகைச்சுவை உணர்வுன்னு பாருங்க. இட்லின்னு சொன்னோட ஞாபகம் வருது நடுவர் அவர்களே, உங்க கணவர் நீங்க சமைக்கிறத பாராட்டி இருக்காங்களா? சமைச்சாதானே பாராட்டுவாங்கன்றீங்களா? ஏங்க நடுவர் குடும்பத்தை வந்துட்டு? ஓகே. எங்க கண்ணதாசன் ஐயா தன் மனைவியின் சமையலை பாராட்டி ஒரு கவிதையை எழுதியிருக்கிறாரு. பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையாள், பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பினிலே. பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எங்கும் வாசம் வரும். தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள். இன்னும் பல்லாண்டு இறைவன் கொடுப்பதற்கே என் மொழியில் அவள் புகழை ஏற்றமுற பாடுகிறேன் அப்படின்னு மனைவியை பத்தி ரொம்ப பெருமையா எழுதியிருப்பாரு. இன்றைய தலைப்பு என்ன நடுவர் அவர்களே? வாழ்க்கை வளம் பெற உதவுவது கண்ணதாசனா இல்லை வாலியா? எங்கள் கண்ணதாசன் ஐயாவை போல் நீங்களும் உங்கள் மனைவியை மனதார பாராட்டுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகவே அமையும் இல்லையா? எங்க கண்ணதாசன் ஐயா காலத்தை வென்ற கவிஞர் நடுவர் அவர்களே. எப்படின்னு சொல்லுங்க. எப்படி தெரியலையே. மற்ற கவிஞர்கள் எல்லாம் காலம் காலமாக பெண்மை பேசினார்கள். ஆனால் எங்கள் கவியரசு மட்டும்தான் காலத்தையே பெண்ணாக பேசினார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி,
மலர்களிலே அவள் மல்லிகை. இருக்கும் பொருட்களிலேயே எது சிறந்த பொருளோ அதைத்தான் அவர் பெண்ணுக்கு உவமையாக ஒப்பிட்டார். அதனால் தான் அவர் காலத்தை வென்ற கவிஞர். எங்க கண்ணதாசன் ஐயா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கையும் கூடத்தான். காரைக்குடியிலிருந்து கிளம்பி வந்த முத்தையா என்னும் இளைஞன் கண்ணதாசன் ஆனதே அவருடைய தன்னம்பிக்கையினால் தான். காரைக்குடியிலிருந்து சினிமாவுல கதை வசனம் எழுதும் ஆசையில சென்னை கிளம்பி வந்துட்டாரு. பல ஸ்டுடியோ ஏறி இறங்குறாரு, எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல. கடைசியா ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்குது. அதில் அவர் இவ்வாறாக எழுதுகிறார்: கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே. வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இவ்வரிகள் ஊக்கத்தின் உச்சம் இல்லையா நடுவர் அவர்களே? அங்கதான் எங்க கவியரசர் நிற்கிறாரு. தமிழை தன் அன்னையாய் கொண்டதனாலோ என்னவோ என் தமிழ் கவிஞர்களுக்கு கொஞ்சம் நேர்மையும் நேர்த்தியும் அதிகம். எங்க ஐயாவே சொல்லிருக்காங்க, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள். எங்க ஐயா கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருந்தது கிடையாது. ஆனால் அவரின் எழுத்துக்கள் கோடிக்கணக்கான மக்களை நல்வழிப்படுத்தியது என்பதுதான் மறுக்கப்பட முடியாத மறக்கப்பட முடியாத உண்மை. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவ பெருந்தகை இலக்கிய வடிவில் சொன்ன கருத்தை எம் கவியரசர் எளிய பாமரனுக்கும் புரியும் வகையில் பாடி வைத்தார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாது மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நீங்க கண்ணதாசனையோட பாடல் கேட்டாலே போதும், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற பகுத்தறிவு வந்துடும் நடுவர் அவர்களே. எங்க கண்ணதாசனையோட பாடலை முதல் தடவை கேட்டு பாருங்க, நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அதே பாடலை இரண்டாவது தடவை கேட்டு பாருங்க, அந்த பாடலின் அர்த்தம் புரியும். அதே பாடலை மூன்றாவது முறையாக கேட்டு பாருங்கள், உங்களுக்கு 50 வயசாயிருக்கும். அது வாழ்க்கையின் தத்துவத்தை நம்முள் புகுத்தி விடும் நடுவர் அவர்களே. அன்னார்ந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டார் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பணக்காரங்க இன்னும் பணத்தை சேர்த்துக்கிட்டே போறாங்க, ஏழைகள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி பணக்காரர்களையும் ஏழைகளையும் ஒரு தராசில் வைத்து இதை பொன்னான உலகு என்று சொன்னால் நாம் வாழும் இந்த பூமியும் நம்மை படைத்த சாமியும் சிரிக்கும்னு சொல்றாரு. எல்லோரும் சமமாக முன்னேற வேண்டும் என்ற சமத்துவத்தை நம்முள் விதைத்தவர் அல்லவா எங்கள் கவியரசு. சூரியகாந்தின்னு ஒரு படம் வந்துச்சு நடுவர் அவர்களே. அதுல கணவனை விட மனைவி அதிகமா சம்பாதிக்கிறதுனால கணவனுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஐயா பாட்டு எழுதியிருப்பாங்க. எனக்கு இந்த பாடல் ஏன் கூடுதலா பிடிக்கும்னா, எங்க கண்ணதாசன் ஐயாவை ஒரு 4 நிமிஷம் திரையில பார்க்க முடியும். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். கணவனும் மனைவியும் சமங்கிறத அழகா சொல்லிட்டாரு. இப்ப இதே பாடல்ல சமூகத்திற்கான தத்துவத்தை எழுதியிருப்பாரு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதை விட வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு கவிஞனால் சொல்ல முடியுமா? கண்ணதாசன் ஐயா வாலி ஐயா மாதிரி ஜாலி கவிஞர்லாம் கிடையாதுங்க. அவர் யதார்த்த கவிஞர். அவரின் வரிகள் உண்மையை மட்டுமே பேசும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமா
என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பணம் தானே இன்றைய மனித வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா யாராவது பாக்குறாங்க, அவன் கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு தான் பாக்குறாங்க. எங்க ஐயா அன்னைக்கு அதை எழுதி வச்சுட்டு போனாங்க. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கோ சொந்தம் எல்லாம் துன்பம். என்ன ஆழமான சிந்தனைன்னு பாருங்க. நாங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறோம். பணம் இருக்கு மனிதரிடம் குணம் இருக்கிறது. எங்க கண்ணதாசன் ஐயா கிட்ட மனிதர்களை பத்தின புரிதலும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அப்படின்னு எழுதியிருப்பாரு. எனக்கு அந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும் நடுவர் அவர்கள். எல்லாருக்குமே பிடிக்கும் மேடம். அதெல்லாம் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள், யாருக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பது ஒருவருக்கும் தெரியாது. திறமை அதெல்லாம் ஒரு பயங்கரமான திறமை. என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, உங்க இதயத்துல ஒரு 2 நிமிஷம் கை வச்சா நீங்க யாருன்னு கேட்டு பாருங்கன்னு எழுதியிருப்பாரு. இதை விட தன்னை உணர்தலை எளிமையாக யாராலும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் நடுவர் அவர்கள்? இதெல்லாம் நீங்க ரிஹர்சல்ல கேட்கவே இல்லைங்க. என்னங்க நேரடியா ஸ்டேஜ்ல வந்து வெற்றி பெற தமிழ் படிக்கணும் சார். நம்ம கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். யார் சொல்றதையும் கேட்க கூடாது. முக்கியமாக விமர்சனங்களுக்கு செவி சாய்க்க கூடாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் நேசம், தாழ்ந்தாலும் நேசம். எங்க ஐயா எழுதியிருக்காங்க, நீ வெற்றிக்காக போராடும் போது அதை வீண் முயற்சி என்பார்கள், நீ வெற்றி பெற்ற பின் அதை விடாமுயற்சி என்பார்கள். இப்ப வெற்றி வந்துருச்சு, என்ன வரக்கூடாது? ஆணவம் வரக்கூடாது. அதற்கும் எங்க ஐயாவின் வரிகளே வழிகாட்டும். ஆணவத்திற்கும் ஞானத்திற்கும் ஒரு நூலிலைதான் வித்தியாசம். நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். இதுக்கு மேல வாழ்க்கைக்கு ஒரு கவிஞனால் வழிகாட்ட முடியுமா சொல்லுங்க? எங்க கண்ணதாசன் ஐயா கிங் ஆஃப் விஸ்டம். எங்கள் கண்ணதாசன் ஐயாவிற்கு இணையான கவிஞர் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. டைமிங்ல பாட்டு வாலி ஐயாவை பத்தி கொஞ்சம் பேசுவோம். கண்ணதாசன் ஐயாவிற்கும் வாலி ஐயாவிற்கும் இடையே ஒரு அழகான உறவு இருந்தது. கண்ணதாசன் ஐயா பல மேடைகளில் வாலிதான் என்னுடைய வாரிசு என்று சொன்னதும் உண்டு. வாலி ஐயா பல மேடைகளில் நான் கண்ணதாசனின் வாரிசு என்று நெகிழ்ந்ததும் உண்டு. கண்ணதாசன் ஐயா இறந்ததற்கு வாலி ஐயா ஒரு இரங்கல் கவிதை எழுதுகிறார். எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் அழகான கவிதை புத்தகத்தை கிழித்து எறிந்து விட்டான் அப்படின்னு எழுதுறாரு. வாலி ஐயாவிற்கு கண்ணதாசன் ஐயாவின் மேல் எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் இந்த ஆழமான வரிகளை எழுதியிருப்பார். இதிலிருந்து என்ன தெரிகிறது நடுவர் அவர்களே? 7:35 என்று தெரிகிறது. வாலி ஐயாவும் எங்கள் கண்ணதாசனின் ரசிகரே. நான் இவ்வாறாக நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கண்ணதாசன் ஐயா இறந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த என்னால் அவரை உணர முடிகிறது என்றால் இன்னும் அவர் வரிகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதானே அர்த்தம். அவரின் பாடல்கள் தான் பல பேரின் சோகங்களை சுகங்களாக மாற்றின, வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைத்தன. பல கவிஞர்கள் வரலாம் போகலாம், ஆனால் எமது கவியரசர் காலத்தை வென்றவர், காவியமானவர். எம் கண்ணதாசன் ஐயா அவரின் குடும்பத்தினருக்கு மட்டும் சொத்து அல்ல, தமிழை நேசிக்கும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் அவர் நம்முடைய மாபெரும் சொத்து. இந்த உலகம் இருக்கும் வரை அவருடைய தமிழ் பெருவாழ்வு வாழும், நம் வாழ்க்கைக்கும் வழிகாட்டும். ஆகவே வாழ்க்கை வளம் பெற பெரிதும் உதவுவது கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் வரிகளே என்று கூறி வாய்ப்பளித்தார்.